Good morning, dear student. Today, take up the subject accountancy, 12th accountancy. 12th accountancy first 10 யூனிட் வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம இது ஓவரலாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் இயரில் நம்ம 11th நம்ம வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் நம்ம பார்த்துருப்போம். பர்சனல் ரியல் நாமினல் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த பர்சனல் ரியல் நாமினல் அந்த கோல்டன் வேர்ட்ஸில் இந்த பர்சனல் ரியல் நாமினல் அது மூணுமே வந்து ஒரு கம்பெனிக்கு நம்ம எடுத்து அதோடைய ப்ரிப்பரேஷனில் பிரகாரம் அதோடைய ஃபார்மேட் பிரகாரம் நம்ம போடுவோம். ஆனால் 12th பொறுத்த வரைக்கும் அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் கிடையாது. ஒன்லி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மட்டும்தான். ஏன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம 12th பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு அதாவது சிங்கிள் சோல் ப்ரிப்பரேட்டர்ஷிப் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அந்த லாப நஷ்டத்தை வந்து இவரே ஏற்றுக்குவார். யார்? சிங்கிள் சோல் ப்ரிப்பரேட்டரே ஏற்றுக்குவார். அதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை கொண்டு வந்து இறக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பர்சனலும் இன்னொன்று கேஷ், இது ரெண்டுமே தான் நம்ம இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம் 12th பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். தேர்ட் யூனிட்டில் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 11th படிச்சிருப்போம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ வந்து 4th யூனிட்டில் குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். 5th யூனிட்டில் அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர். அண்ட் 6th யூனிட் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். யாராவது அவர் பார்ட்னர்ஷிப்பில் கூட்டாளியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட் பண்ணிக்குவாங்க. இல்லையா அவங்க யாராவது டெத் ஆகிட்டாங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த அக்கௌண்ட்ஸில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 7th யூனிட்டில் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸான எங்கே போனாலும் நீங்கள் 12th முடிச்சுட்டு எங்கே போனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th யூனிட் வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசஸ். அது நெக்ஸ்ட் யூனிட்டில் வந்து ரேஷியோ அனலைஸ் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆமாம், ரேஷியோ அனலைஸ் வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் அது. நீங்கள் அது பின்னாடி வரும்போது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு 10th யூனிட்டில் கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம் டேலி பற்றின ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். டியர் ஸ்டூடெண்ட், இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து 11th நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. இப்போ 12th பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ பேசிக் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீங்கள் இதுதான் மெயின் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். டபுள் என்ட்ரி சிஸ்டமில் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் எல்லாருடைய கம்பெனியுடைய ரெக்கார்ட்ஸ், அதாவது டெபிட்டு கிரெடிட்டு இது எல்லாத்தையும் வந்து அவங்க டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் டெபிட்டில் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில். ஆனால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் கம்ப்ளீட்லி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்க வந்து சோல் ப்ரிப்பரேட்டர். யார்? இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து சோல் ப்ரிப்பரேட்டர்ஸ். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. அவங்க லாப நஷ்டம் எவ்வளோ வருதோ அவங்க வந்து அவங்களே தான் சாரம், அது அவங்களே எடுத்துக்குவாங்க. அவங்களே அது முடிவு பண்ணிக்குவாங்க. எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ நஷ்டம் வரும், அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இது வந்து கம்பெனிக்கு ஒப்படைக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஃபார் சம் டிரான்சாக்ஷன் போத் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் என்டர்ட். சம் டிரான்சாக்ஷன் ஆர் partially recorded
and some transactions are omitted to be entered. அவங்க நினச்சாங்கன்னா அவங்க அந்த ரெக்கார்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை அவங்களால முடியல அப்படின்னா அவங்க வந்து விட்டுருவாங்க. ஸோ அதுதான் சொல்ல வராங்க இவங்க இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கும் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்டு. டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். இப்போ நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் என்ன சொல்லுவாங்க, பர்சனல், ரியல் அண்டு நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு ஃபுல்லி. அதாவது நம்ம 11th டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் இந்த பர்சனல், ரியல், நாமினல் இது மூணுத்தையும் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இங்கே இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் ஒன்லி பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் ஆர் மெயின்டென்லி ஃபுல்லி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் தான் இவங்க ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரியல் அண்டு நாமினல் அக்கௌண்ட் வந்து ஆர் நாட் மெயின்டைன்டு ஃபுல்லி, அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணலை. தேர்ட் யூனிட்டில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இந்த ப்ரிப்பரேஷனுடைய ட்ரையல் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணுறாங்க. இதெல்லாம் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில். ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் டு செக் த arithmetical accuracy of the entries made in the books of accounts. இவங்க இந்த ட்ரையல் பேலன்ஸுடைய அந்த என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அரித்மெட்டிக்கலாக இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எதில், இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கில் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை. ஆனால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் the trial balance to check arithmetical accuracy of entries made in the books of accounts as the account of incomplete. அவங்க வந்து இதை அவ்வளோவா பயன்படுத்தலை. இதில் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து அவ்வளோவா அவங்க வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸை வந்து பயன்படுத்தலைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். Trading and profit and loss account can be prepared to find out the true profit or loss account. இங்கே டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ட்ரூவாக வந்து ப்ராஃபிட் இவ்வளோ, லாஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த கம்பல்சரி அந்த ஃபார்மேட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில். ஆனால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் cannot be prepared with accuracy as complete information is not available and hence profit or loss account found out may not be accurate. இவங்க வந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து இவங்க ஃபுல்லாக அவங்க மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்ன, ஒருத்தரே தான் முடிவு பண்ணுவார். அவங்களுக்கு லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் வந்து அந்த சோல் ப்ரிப்பரேட்டர் அந்த பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால் அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுன்ற ஒரு அவசியம் அவங்க கிடையாது. ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு கூட்டாளியாக இருக்காங்க, கூட்டாண்மை நிறுவனமாக இருக்குது. அப்போ அந்த நிறுவனத்தை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லி மெயின்டைன் பண்ணணும்னா அவங்க எல்லா சிஸ்டத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணி தான் தீரணும். ஆனால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் அவங்க மெயின்டைன் பண்ண தேவையில்லை. யார், இந்த சோல் ப்ரிப்பரேட்டர்ஷிப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்சியல் பொசிஷன்ஸில் பேலன்ஸ் ஷீட் கேன் பி ப்ரிப்பேர்ட் டு நவ் த ட்ரூ ஃபினான்சியல் பொசிஷன்ஸ். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் கணக்கு வந்து லைபிலிட்டி அண்ட் அசட்ஸ் வரும் பார்த்தீங்களா, இது வந்து அவங்க வந்து கரெக்டாக அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டான ஒரு விஷயத்தை அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. இங்கே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து பேலன்ஸ் ஷீட் cannot be prepared with accuracy and true financial positions cannot be ascertained as the asset and liability are just entry, அதாவது எஸ்டிமேட் அண்டு இன்கம்ப்ளீட். அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட் பயன்படுத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அசட்லேயும் லைபிலிட்டிலையும் அவங்க என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் எழுதுகிறாங்க. அதுவும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணலை. அவங்களுக்கு தேவையானது மட்டும்தான் அவங்க எழுதுகிறாங்க, தேவையில்லாத அவங்க விட்டுடுறாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணாமல் அவங்க விட்டுடுறாங்க அந்த பேலன்ஸ் ஷீட்டை.
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டிட்டர்மினேஷன் 5th பாயிண்டில் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்சியல் பொசிஷன் சொல்கிறாங்க. சரி, 6th பாயிண்டில் சூட்டபிலிட்டி. வாட் இஸ் த சூட்டபிலிட்டி? இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இங்கே என்னென்னா இந்த சூட்டபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டமும் வரும், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமும் வரும். எல்லாரும் வந்து இங்கே பயன்படுத்தக்கூடியது எது? இந்த சூட்டபிலிட்டியுடைய ஃபார்மட்ஸ். சிங்கிள் என்ட்ரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இட் மே பி சூட்டபிள் ஃபார் ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்ஸ் அண்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் ஸ்மால் ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சிறிய வியாபாரிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், அதாவது கூட்டாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கூட்டு குடும்பம், இந்து கூட்டு குடும்பம்னு சொல்லியிருக்கோம், படிச்சிருப்பீங்கள்ல, இந்து டிவைடட், அந்த ஃபார்மேட்டை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 7th பாயிண்ட்டு reliability. It is reliable since it is a scientific system of accounting and is based on certain accounting principles. இவங்களுடைய முதன்மையான எல்லா கணக்குகளையும் பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஃபிக் சிஸ்டத்தோடு அவங்க ஒப்பிட்டு அந்த அறிவியல் பூர்வமான விஷயத்தை அது மூலிமா என்ன புதிய டெவலப் மூலிமா அந்த அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே அவங்க தான் வந்து லயபிளாக இருக்காங்க. யார்? இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து அவங்க ரொம்ப லயபிளாக இருக்காங்க, பொறுப்பாக இருக்காங்க. அவங்க அந்த என்ட்ரிஸ் வந்து கொண்டு வரதுல அவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் reliable. It is not reliable since in the unscientificன்னு சொல்கிறாங்க. It is not reliable since it's not unscientific. அதாவது இங்கே பொறுப்பு இல்லாமல் இங்கே வந்து இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்து அங்கே வந்து அந்த என்ட்ரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ 8th பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்டபிலிட்டி. ஸோ அக்செப்டபிள் எப்படின்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் அக்செப்டபிள் டு ஆல் யூசர்ஸ் இன்க்ளூடிங் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இவங்க இந்த அக்கௌண்ட்டுடைய ரெக்கார்ட்ஸை வந்து ஃபுல்லாக எல்லாருடைய ரெக்கார்ட்ஸும் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. டாக்ஸஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து இங்கே ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மே நாட் பி அக்செப்டபிள் டு ஆல் யூசர்ஸ். இவங்க வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்களா இந்த எல்லாவுடைய ரெக்கார்ட்ஸும் வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. அப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் எந்த ஒரு அக்கௌண்ட்ஸும் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அன்றன்றைக்கான லாப நஷ்டம் மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால தான் வந்து சிங்கிள் என்ட்ரி சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இன்றைக்கி வர லாபம் இன்றைக்கி வர நஷ்டத்தை மட்டும் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் அவங்க ரெக்கார்ட் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு இருக்குது. ஸோ அந்த இது வந்து தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இது நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. தேங்க்யூ.